Good evening to all. Now we talk about dihybrid cross. நம்ம இதுக்கு முன்னாடி monohybrid cross பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா? So what is monohybrid cross? Is inheritance of single character. அதான monohybrid cross. அதோட டெஃபினேஷன் வச்சு நம்ம dihybrid cross ஓட டிஃபைன் பண்ண முடியும் இல்லையா? டைனா 2 ஹைபிரிட்னா ரெண்டு பேரண்ட் கிட்ட இருந்து ஃபார்ம் ஆன கிராஸ் பண்ணி கிடைச்ச ப்ராடக்ட் தான் ஹைபிரிட் இல்லையா? இது வச்சு உன்னால டிஃபைன் பண்ண முடியும். எஸ் ஆஃப் கோர்ஸ் monohybridனா inheritance of single characters அதை டீல் பண்றது monohybrid. The genetic cross which involves inheritance of two different characters are termed as dihybrid cross. இந்த கிராஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு கேரக்டர்ஸ்ல டிஃபர் ஆகக்கூடிய பேரண்ட்டை கிராஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிற ஹைபிரிட்ஸ் தான் டைஹைபிரிட்ஸாக இருக்கும். ஓகே, இந்த கிராஸ் தான் டைஹைபிரிட் கிராஸ் இப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஓகே, the genetic cross which involves the parent differing in two characters are termed as dihybrid cross. Each character is contributed or controlled or inherited or assorted by two different genes. Each gene should contain two alternate forms. The two alternate forms are termed as alleles. ரெண்டு alleles கன்சிஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டிஃப்ரெண்ட் செப்பரேட் ஜீன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுற ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல வேரி ஆகக்கூடிய ரெண்டு பேரண்ட்டை கிராஸ் பண்ணி கிடைக்கிற ஹைபிரிட்ஸ் தான் டைஹைபிரிட்ஸாக இருக்கும். நமக்கு மோனோஹைபிரிட் வரும்போது அதில் ஒரே ஒரு கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அதில் டாமினன்ட் ட்ரைட், ரெசிசிவ் ட்ரைட் ரெண்டு ட்ரைட்ஸ் இருக்கும். அப்போது நமக்கு 2 × 2 4 ப்ரோஜனிஸ் கிடைச்சிருக்கும் F2 ஜெனரேஷனில். அப்படி தானே படித்தோம். இந்த 4 ப்ரோஜனிஸில் ஃபினோடைப் பார்த்தீங்கன்னா 3:1 இருக்கும். ஓகே, அதாவது 3 tall 1 dwarf இருக்கும். ஆனால் இங்கே டைஹைபிரிட் கிராஸ் வரும்போது ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா? ஓகே, ரெண்டு கேரக்டர்ஸ்லையும் ரெண்டு ஆல்டர்னேட் ட்ரைட்ஸ் இருக்கும். அப்போது நமக்கு கிடைக்கிற கேமிட்ஸ் வந்து 4 பாசிபிள் கேமிட்ஸ் கிடைக்கிது. அந்த 4 பாசிபிள் கேமிட்ஸை செல்ஃபிங் பண்ணி F2 ஜெனரேஷன் வரும்போது 4 × 4 16 நம்பர் ஆஃப் ப்ரோஜனிஸ் கிடைக்கும். ஓகே, இந்த 16 நம்பர் ஆஃப் ப்ரோஜனிஸில் 4 கேமிட்ஸ் இன்வால்வ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த 4 டைப் ஆஃப் கேமிட்ஸும் ஈக்குவலாக இன்ஹெரிட் ஆகாமல் டிஃப்ரெண்ட் மேனரில் இன்ஹெரிட் ஆகும். ஓகே, எப்படி கிடைக்கும்? ஃபினோடைபிக்கல் ரேஷியோ என்ன பார்த்தீங்கன்னா 9:3:3:1. ஓகே, இந்த ஐடியல் ரேஷியோ ஆஃப் டைஹைபிரிட் கிராஸ் எதை லீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெண்டலை செகண்ட் செட் ஆஃப் ஜெனரலைசேஷன் ப்ராசஸை டேர்ம் பண்ண சொல்லி லீட் பண்ணியிருக்கோம். ஓகே, மெண்டல் டேர்ம் பண்ண செகண்ட் செட் ஆஃப் ஜெனரலைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். எதில் வரும்? மோனோஹைபிரிட் கிராஸா, டைஹைபிரிடா, பேக் கிராஸா, டெஸ்ட் கிராஸா, ட்ரைஹைபிரிடா, இப்படி உனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட ஆன்சர் டைஹைபிரிட் கிராஸாக இருக்கும். ஓகே, ஏன்னா டைஹைபிரிட் கிராஸில் ரெண்டு கேரக்டர் டிஃபர் ஆகிற ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரெஸ்பான்சிபிளாக ரெண்டு செப்பரேட் ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ரெண்டு செப்பரேட் ஜீன்ஸும் ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லை இண்டிபெண்ட்டாக இருக்கா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர் ஆஃப் ஜீனில் இருக்கிற டாமினன்ட் கேரக்டர்ஸ் எந்த கேமிட்குள்ளே இன்ஹெரிட் ஆகிருக்கோ அதே கேமிட்குள்ளே தான் இன்னொரு கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற டாமினன்ட் அல்லீலும் இன்ஹெரிட் ஆகணுமா இல்லை எப்படி வேணாலும் இன்ஹெரிட் ஆகணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் இந்த செகண்ட் செட் ஆஃப் ஜெனரலைசேஷன் தட் இஸ் டேர்ம்ட் அஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு குரோமோசோம்ஸ்குள்ளே இருக்கிற ஜீன்ஸ் அதோட கேரக்டர்ஸை இண்டிபெண்ட்டாக அசார்ட் அவுட் பண்ணும், அதோட ப்ரோஜனிஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், டிரான்ஸ்மிட் பண்ணும், இன்ஹெரிட் பண்ணுன்றது தான் இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ன்றது ஒரு குரோமோசோம்ஸ்குள்ளே இருக்கிற ஜீன்ஸ் இண்டிபெண்ட்டாக அதோட கேரக்டர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும், அசார்ட் அவுட் பண்ணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்றது தான் இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். நமக்கு டைஹைபிரிட் கிராஸஸ் சொல்லிக்கிறதுனால எஸ் டைஹைபிரிட் கிராஸ்னா ரெண்டு கேரக்டர்ஸ்ல டிஃபர் ஆகிற இண்டிவிஜுவல்ஸை கிராஸ் பண்றது தான் டைஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அப்போ நமக்கு கிடைக்கிற ஹைபிரிட்ஸ் எப்படி இருக்கும்? 2 pairs of traits கம்பைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகே, இப்படி 2 pairs of traits உடைய கம்பைன்டு ஃபார்மாக இருக்கக்கூடிய ஹைபிரிட்ஸ் அதுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸை எப்படி செக்ரிகேட் பண்ணும் அப்படின்னா segregation of 1 pair of traits. இங்க 2 pairs of traits combined இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? அப்போ
இந்த ஹைபிரிட்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகும்போது segregation of one pair of trait is independent to other pair of traits அப்படின்னு கொடுத்திருந்தா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஆனா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா segregation of one pair of character is independent to other pair of characters. ஏன்னா நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கு, ரெண்டு pair of characters உள்ள two characters தான் இங்க சொல்லிருக்காங்க. as like text book நம்ம அப்படியே படிச்சுக்கலாம். நமக்கு டைஹாப்ரிட் கிராஸ் அப்படின்னா பேரண்ட் ரெண்டு கேரக்டர்ஸ்ல டிஃபர் ஆகக்கூடிய பேரண்ட்டை கிராஸ் பண்ணது தான் டைஹாப்ரிட் கிராஸ். அப்படி கிராஸ் பண்ணி கிடைச்ச ஹைபிரிட்ஸ்ல டூ பேர்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் இருக்கு. இந்த டூ பேர்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஹைபிரிட் அதோடைய ப்ரோஜெனிஸ்க்கு எப்படி அதை செக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா segregation of one pair of character is independent to other pair of character. ஒரு கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற அல்லீல்ஸ் இண்டிபெண்டண்டா அதோட கேரக்டர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும், அசார்ட் அவுட் பண்ணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்றது தான் இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு இண்டிவிஜுவல்ஸ்லயும் நிறைய குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பீஷியஸ்க்கும் ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும், அதுல ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும், அது ஸ்பெசிபிக் மேனர்ல ஸ்பெசிபிக் ஆர்டர்ல அரேஞ்சா இருக்கும், ஸ்பெசிபிக் லோக்கஸ்ல லொகேட்டடா இருக்கும். இப்படிலாம் தேர்ட் சாப்டர்ல படிக்கலாம். இங்க நமக்கு டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ்ல லொகேட்டடா இருக்கிற ஜீன்ஸ் இண்டிபெண்டண்டா அசார்ட் ஆகும். எப்படி எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா டூரிங் மியாசிஸ். மியாட்டிக் மேனர்ல நமக்கு இங்க என்ன சொல்லிருந்தாங்க, ரெண்டு பேர் ஆஃப் ட்ரைட்ஸை கம்பைன் பண்ணிக்கிற ஹைபிரிட் அதுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸை இண்டிபெண்டண்டா அசார்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்போ அசார்ட் அவுட் பண்ணும், எப்படி அசார்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ்குள்ள லொகேட்டடா இருக்கிற ஜீன்ஸ் அதுக்குள்ள இருக்கிற ஜீன்ஸை அல்லீல்ஸை அதோட கேரக்டர்ஸை ஃபேக்டர்ஸை மியாட்டிக் டிவிஷன் ப்ராசஸ் மூலமா அதோடைய ப்ரோஜெனிஸ்க்கு ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ப்ரோஜெனிஸ் எப்படி கிடைக்கும், how the progenies are formed by the fusion of male and female gametes இல்லையா. மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்னா இருக்கும், எஸ் அஃப்கோர்ஸ் மியாட்டிக் டிவிஷன். அப்போ ஒரு மியாட்டிக் டிவிஷன் ப்ராசஸ் அப்பதான் ஒரு இண்டிவிஜுவல்ஸ்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ்குள்ள லொக்கேட்டடா இருக்கிற டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் அதோட கேரக்டர்ஸை இண்டிபெண்டண்டா அசார்ட் பண்ணும் டூரிங் மியாட்டிக் டிவிஷன் டு கேமிட்ஸ். அதுதான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அப்போ நமக்கு அப்டைன் பண்ற கேமிட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா வேரியஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜீன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு ஆஃப்ஸ்பிரிங்ஸ்குள்ளேயும் இருக்கிற குரோமோசோம்ஸ்குள்ள டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ்குள்ள இருக்கிற ஜீன்ஸ் இண்டிபெண்டண்டா அசார்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு வேரியஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் கிடைக்கும். அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லிருப்பாங்க வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் various combinations of factors எதுக்குள்ள இன்ஹெரிட் ஆகும் அசார்ட் ஆகும் அப்படின்னா கேமிட்ஸ்குள்ள அசார்ட் ஆகும். இந்த கேமிட் ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு ஆஃப்ஸ்பிரிங்ஸ் கிடைக்கும். அப்போ டெஃபினட்டா வேரியஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா பேரண்ட் கிட்ட இருந்து வேரி ஆகுற மாதிரி இருக்கிற காம்பினேஷன் அதை மீட் பண்ணும். அப்போ பேரண்ட் கிட்ட இருந்து வேரி ஆகுது அப்படின்னாவே அது வேரியண்டா இருக்கும். அந்த வேரியண்டா இருக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குது ஜெனட்டிக் செட்டப்பா இருக்கும். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஜெனட்டிக் மேக்கப்ல டிஃபரன்சஸ் இருக்குது தான் ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் எதை லீட் பண்ணும் அப்படின்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டியை லீட் பண்ணும். டைவர்சிட்டி அப்படின்னாவே வெரைட்டி அதை மீட் பண்ணும் இல்லையா. ஜெனட்டிக் டைவர்சிட்டினா அதோடைய ஜெனட்டிக் செட்டப்ல டிஃபர் ஆகுது, வேரியேஷன்ஸ் இருக்கு அதை மீட் பண்ணும். இந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டியை லீட் பண்றது என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்டா இருக்கும். இது as well as எப்பெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் டிசிமிலர் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அப்பெல்லாம் அந்த இண்டிவிஜுவல்ஸ் என்ன ப்ராசஸ் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லா மூலமா தான். நம்ம ஏற்கனவே டெர்மினாலஜில படிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு இண்டிவிஜுவல் டிசிமிலர் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அது ஹெட்டிரோசைகஸ் ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஹெட்ரோசைகாசிட்டியை லீட் பண்றது இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லா. எப்பெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் டிசிமிலர் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அப்பெல்லாம் அதுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிற ப்ராசஸ் ஃபினாமினா என்ன பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இது எப்படி ஃபார்ம் ஆகும், எப்படி இன்ஹெரிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா
ரெண்டு பேரண்ட் வேணும் ஜெனடிக் கிராஸ்ல ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இங்க மதர் பிளான்ட்டை மெட்டர்னல்னும் ஃபாதர் பிளான்ட்டை பெட்டர்னல் அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க. ஓகே, மெட்டர்னல் ஆஸ் வெல் அஸ் பெட்டர்னல் ரெண்டுத்துமே ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஒரு ஒரு குரோமோசோம்ஸ்லயும் நிறைய ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்ஸ்க்குள்ள ஜீன்ஸ் வந்து பேர்ஸ் இருக்கும். ஏன்னா அதுல ரெண்டு அல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்கும், ரெண்டு அலீல்ஸ் இருக்கும் இல்லையா. ஓகே, அதுதான் மெம்பர்ஸ் ஆர் பேர்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இங்க நமக்கு மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய ஆல் பேர்ஸ் ஆர் ஆல் மெம்பர்ஸ் எதுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னா கேமிட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டி ஸ்மால் டி இருக்கு அப்படின்னா கேஸ்டி ஒரு கேமிட்குள்ளேயும் ஸ்மால் டி ஒரு கேமிட்குள்ளேயும் டிரான்ஸ்மிட் ஆகும் இல்லையா. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. நமக்கு 3 ஹைபிரிட் கிராஸ்ல கேஸ்டி ஸ்மால் டி ரெண்டு கேமிட்டும் ஃபியூஸ் ஆகும் அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் ரெண்டு மெம்பர்ஸ்லயும் நமக்கு வேரியஸ் பேர்ஸ் ஆஃப் அலீல்ஸ் இருக்கும். ஒரு ஒரு ஜீன்ஸ்லயும் ரெண்டு ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்கும், அதுதான் அலீல்ஸ் ஆகும். இந்த அலீல்ஸ் தான் நமக்கு கேமிட்ஸ்குள்ள டிரான்ஸ்மிட் ஆகும். அப்படி டிரான்ஸ்மிட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கேமிட் ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஆஃப்ஸ்பிரிங்ஸ் கிடைக்கும் இல்லையா. இந்த கேமிட்ஸோட ரிசல்ட்ல என்ன கிடைக்கும்னா வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் குரோமோசோமல் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். இங்க எப்படி நமக்கு வேரியஸ் ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸும் கேமிட்ஸ்குள்ள இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இங்கேயும் மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் இண்டிபெண்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எதுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னா கேமிட்ஸ்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்படி கேமிட்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது நமக்கு நிறைய பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் கிடைக்கும். இந்த குரோமோசோம்ஸ் எந்த கேமிட்குள்ள இன்ஹெரிட் ஆயிருக்கோ அந்த கேமிட் ஃபியூஸ் ஆகி கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிற ஆஃப்ஸ்பிரிங்ஸ்குள்ள கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா ஜெனடிக் வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த ஜெனடிக் வேரியேஷன்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எவல்யூஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னா இருக்கும். இந்த மாதிரியான ஜெனடிக் வேரியேஷன் என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல அப்டைன் பண்ண முடியும் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். வேரியேஷன் அப்படின்னாவே நமக்கு வேரியண்டா ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குனாவே அது செக்ஷுவல் மேனர்ல ரீப்ரொடியூஸ் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம். எந்த ஆர்கானிசம்லாம் செக்ஷுவல் மேனர்ல ரீப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த ஆர்கானிசம்குள்ள இருக்கிற குரோமோசோம்ஸ்குள்ள இருக்கிற ஜீன்ஸ் இண்டிபெண்டா அசார்ட் ஆகும். இண்டிபெண்டா அதோட கேரக்டர்ஸ் கேமிட்குள்ள இன்ஹெரிட் ஆகும். அந்த கேமிட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற குரோமோசோம்ஸ் கண்டைனிங் ஆர்கானிசம் கண்டிப்பா ஜெனடிக் வேரியேஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அந்த ஜெனடிக் வேரியேஷன்ஸ் தான் ஜெனடிக் டைவர்சிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அந்த இண்டிவிஜுவல்ஸ் தான் டிசிமிலர் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மெட்டர்னல் பிளான்ட்டோ இல்லைன்னா பெட்டர்னல் பிளான்ட்டோ அதுக்குள்ள இருக்கிற எல்லா பேர்ஸ் ஆஃப் ஜீன்ஸும் ஃபர்தரா நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ற கேமிட்ஸ்குள்ள இன்ஹெரிட் ஆகும். அகைன் அந்த கேமிட் என்னவாகும், இன்னொரு கேமிட்டோட இது மேல் கேமிட்டா இருக்குன்னா இன்னொரு ஃபீமேல் கேமிட்டோட ஃபியூஸ் ஆகி நமக்கு ஒரு ஹைபிரிட் டெவலப் ஆகும். அந்த ஹைபிரிட்குள்ள வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் ஜெனடிக் வேரியேஷன்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கு. இந்த ஜெனடிக் வேரியேஷன்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா எவல்யூஷனுக்கு இம்பார்ட்டன்ட். இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா த்ரூ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட் ஆர் அனிமல்ஸ். அதுதான் ஜெனடிக் வேரியேஷனை லீட் பண்ணும். பிளான்ட்டுக்கு உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் பீக் கொடுத்துருப்பாங்க, அனிமல்ஸ் வந்து ஹியூமன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ் படிக்கும்போது லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமிட்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். கேமிட்ஸ் வந்து நெவர் ஹைப்ரிட், நெவர் பிளண்டர் அப்படிலாம் படிச்சிருப்போம். அப்படின்னா இங்கே எப்படி வேரியேஷன்ஸ் வருது அப்படின்னு உனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம். லா ஆஃப் செக்ரிகேஷனையும் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமிட்ன்றது நமக்கு ஒரு ஜீன்குள்ள இருக்கிற அல்லீல்ஸ் வந்து பிளண்டர் ஆகாது, பியார்டா இருக்கும், டிஸ்கிரீட்டா இருக்கும் அது சொல்லும். ஒரு ஜீனை பத்தி டீல் பண்றது வித்தின் ஜீன்குள்ள நடக்கிற ப்ராசஸ் பத்தி சொல்றது லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமிட். இன் பிட்வீன் ஜீன்ஸ் இடையில என்ன இன்டராக்ஷன் இருக்கு, என்ன காரிலேஷன் இருக்கு அதை பத்தி டீல் பண்றது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்டா இருக்கும். லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் which deals with relationship between genes, whereas laws of segregation which deals with alleles of one gene. ஒரு ஜீன்குள்ள இருக்கிற அல்லீல்ஸ் பிளண்டர் ஆகல, பியாரா இருக்கு, டிஸ்கிரீட்டா இருக்கு, கேமிட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட், இதெல்லாம் பத்தி சொல்றது லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமிட். ஒரு குரோமோசோம்ஸ்குள்ள இருக்கிற ஜீன்ஸ் இண்டிபெண்டா கேமிட்ஸ்குள்ள டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த கேமிட் ஃபியூஸ் ஆகி கம்பைன் ஆகி ஃபார்ம் பண்ற ஹைப்ரிட்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஜெனடிக் வேரியேஷன்ஸை லீட் பண்ணுது. இந்த ஜெனடிக் வேரியேஷன் ஜெனடிக் டைவர்சிட்டியை லீட் பண்ணுது. இந்த வேரியன்ட் ஆர்கானிசம்
நமக்கு டிசிமிலர் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன் அதர் வேர்ட்ஸ் எந்த இண்டிவிஜுவல்லாம் டிசிமிலர் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை ஒபே பண்ணுது. இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் என்ன கிராஸ் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் டைஹைப்ரிட் கிராஸ் கீழே தான் வரும். What is law of independent assortment? Yes, segregation of one pair of character is independent to other pair of characters. அதுதான் law of independent assortment. இந்த law of independent assortment உடைய ரிசல்ட்ல நமக்கு genetic variation கிடைக்குது, genetic diversity கிடைக்குது. எப்பெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் dissimilar gametes ப்ரொடியூஸ் பண்ணுதோ அப்பெல்லாம் அது law of independent assortment ஒபே பண்ணி ஃபாலோ பண்ணி வந்திருக்கு அப்படின்னு மீனிங். நம்ம இன்னைக்கு டயஹைப்ரிட் கிராஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டயஹைப்ரிட் கிராஸ்ல எஸ் நமக்கு என்ன சொல்லினாங்க, the genetic cross which involves individuals differing in two characters அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. நம்ம பேரண்ட் செலக்ட் பண்ணுறோம். ஒரு பேரண்ட் கேப்ஸ் ஆர் கேப்ஸார் கேப்ஸ் ஒய் கேப்ஸ் ஒய்யாக இருக்குது. இன்னொரு பேரண்ட் ஸ்மால் ஆர் ஸ்மாலர் ஸ்மால் ஒய்யாக இருக்குது. எல்லாமே ஸ்மாலாக இருக்குது, எல்லாமே கேப்ஸாக இருக்குது அப்படின்னாவே அது எதை லீட் பண்ணும்? எஸ் ஹோமோசைகஸ் கண்டிஷனை. இது ஹோமோசைகஸ் டாமினன்ட் கேப்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னாவே அது டாமினண்ட்டாக இருக்கும். இது ஹோமோசைகஸ் ரெசசிவாக இருக்கும். ஏன்னா ஸ்மாலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆனால் ஆல்சோ உங்களுக்கு தெரியும் மெண்டலோடைய ரிசர்ச்சில் ஜெனடிக் கிராஸ்ல எடுத்துக்கிட்ட எல்லா பிளான்ட்டுமே பியூர் ப்ரீடிங்ஸாக இருக்கும், ஆர் பியூர் ப்ரீட் லைன்ஸ் ஆர் பியூர் ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மெண்டலோட ஜெனடிக் கிராஸ் எதை லீட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெனடிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரெவல்யூஷனை லீட் பண்ணுறது, ஃபவுண்டேஷன்ஸை லீட் பண்ணுறது மெண்டலோட ஜெனடிக் கிராஸாக இருக்கும். உனக்கு இதுதான் டாமினன்ட், இதுதான் ரெசசிவ் அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் இங்கே நம்ம டூ கேரக்டர்ஸ்ல டிஃபர் ஆகிற பிளான்ட்டை எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சீடோடைய ஷேப், செகண்ட் ஒன் சீடோடைய கலர். எஸ் நம்ம லாஸ்ட் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, which gene is responsible for seed shape? Yes, the gene R தான் ரெஸ்பான்சிபிளா இருக்குமா. இதோடைய டாமினன்ட் ட்ரைட் என்ன, ரெசசிவ் ட்ரைட் என்ன? டாமினன்ட் ட்ரைட் ரவுண்ட் சீட்ஸா இருக்கும். ரவுண்ட் சீட்ஸ் வந்து டாமினன்ட் ட்ரைட். ரெசசிவ் ட்ரைட் வந்து ரிங்கிள்டு. இது ரெசசிவ் ட்ரைட்டா இருக்கும். நம்ம ரெண்டு கேரக்டர்ஸ்ல டிஃபர் ஆகிற பிளான்ட்டை பேரண்டா செலக்ட் பண்றோம் இல்லையா. ஒரு கேரக்டர் சீடோட ஷேப், இதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஜீன் ஆர் ஜீன்ஸா இருக்கும். சீடோட ஷேப் நம்ம பைசன் சட்டம்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும்? 7 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா. இதுல எத்தனாவது குரோமோசோம்ல இந்த சீடோட ஷேப்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஜீன்ஸ் லொகேட்டடா இருக்கும்? எஸ், இந்த குரோமோசோம் நம்பர் 7. 7th நம்பர் ஆஃப் குரோமோசோம்ல இந்த ஆர் ஜீன்ஸ் லொகேட்டடா இருக்கும். செகண்ட் கேரக்டர் என்ன பாத்தீங்கன்னா சீடோட கலர். இந்த சீடோட கலருக்கு ஆல்டர்னேட் ஃபார்ம் என்ன? காட்டிலிடன் கலர் இல்லையா. சீட் கலர் ஆர் காட்டிலிடன் கலர். இதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஜீன் ஐ ஜீன் which is located in first chromosome. இந்த ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல லொகேட்டடா இருக்கிற சீடோட கலருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஐ ஜீன் டாமினன்ட் ஃபார்மா இருக்கும்போது என்ன கலரை எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா yellow கலர். yellow கலர் வந்து டாமினன்ட் ட்ரைட். ரெசசிவா இருக்கும்போது green கலரை அது எக்ஸ்பிரஸ் பண்ணும். இது ரெசசிவ் ட்ரைட்டா இருக்கும். எஸ், சீட் ஷேப் அண்ட் சீட் கலர் இந்த ரெண்டு ட்ரைட்லயும் டிஃபர் ஆகிற ரெண்டு பிளான்ட்டை பேரண்டா செலக்ட் பண்ணி நம்ம இந்த டைஹைப்ரிட் கிராஸ் பண்ண போறோம். அதுல சீட் ஷேப்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஜீன் ஆர் ஜீன் 7th குரோமோசோம்ல லொகேட்டடா இருக்கு. டாமினன்ட் ஃபார்மா இருக்கும்போது ரவுண்ட் ஷேப்பையும், ரெசசிவ் ஃபார்மா இருக்கும்போது ரிங்கிள் ஷேப்பையும் அது எக்ஸ்பிரஸ் பண்ணுது. செகண்ட் கேரக்டர் சீடோட கலர், இதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஜீன் ஐ ஜீன்ஸா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல லொகேட்டடா இருக்கு. டாமினன்ட் ட்ரைட்டா yellow கலரையும், ரெசசிவ் ட்ரைட்டா green கலரையும் எக்ஸ்பிரஸ் பண்ணும். இன் அதர் வேர்ட்ஸ் இங்க வந்து நமக்கு ரவுண்ட் ரிங்கிள் yellow green
ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நமக்கு இந்த மாதிரி கேஸ் ஸ்மால்ல சொல்லிருப்பாங்க. ஓகே, ரவுண்ட டாமினன்ட் ஃபார்மை கேபிட்டல் ஆர்லயும் ரெசசிவ் ஃபார்மை ஸ்மால் ஆர்லயும் ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டாமினன்ட் ஃபார்மா இருக்கிற எல்லோ கலரை கேப்ஸ் வையும், ரெசசிவ் ஃபார்மா இருக்கிற கிரீன் கலரை ஸ்மால் வையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதாவது caps are dominant over small r, caps y dominant over the small y. ஓகே, இதுதான் உங்களுக்கு இதோட இன்ட்ரோ பார்ட்ல கொடுத்திருப்பாங்க. ஓகே, நம்ம கிரிகர் ஜொஹான் மெண்டல் டைஹெட்ரல் கிராஸ்ல ரெண்டு கேரக்டர்ஸ்ல டிஃபர் ஆகக்கூடிய பிளான்ட்டை பேரண்டா செலக்ட் பண்றாங்க. இதுல இருந்து நமக்கு இதுதான் பேரண்டா இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கேமெட்ஸ் டெவலப் ஆகுது. பேரண்ட்ஸ்னா 2n கண்டிஷன்ல இருக்கும், டிப்ளாய்ட் நேச்சர்ல இருக்கும். இதுல இருந்து அப்ளைட் நேச்சர்ல இருக்கிற கேமெட்ஸ் டெவலப் ஆகுது. which means capital R caps y சொல்லக்கூடிய கேமெட்டும் ஹோமோசைகஸ். இதுல எது ஃபீமேல் எது மேல் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஃபீமேலா இருக்கு, ஹோமோசைகஸ் ரிசெசிவ் மேலா இருக்கும். ஓகே, டாமினன்ட் கேரக்டர்ஸ் இந்த கேப்ஸ் ஆர் கேப்ஸ் y ல இருந்து ஒரு கேப்ஸ் ஆர் ஒரு கேப்ஸ் y ஒரு கேமெட்டாவும், இன்னொரு கேப்ஸ் ஆர் இன்னொரு கேப்ஸ் y இன்னொரு கேமெட்டாவும் எக்ஸ்பிரஸ் ஆகும். அதே போல ஹோமோசைகஸ் ரிசெசிவ்ல இருந்து ஸ்மால் ஆர் ஸ்மால் y சொல்லக்கூடிய கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். இது ரெண்டுத்தையும் நம்ம பேரண்ட் இல்லையா, பேரண்ட்ல இருந்து கேமெட்ஸ் டெவலப் ஆகுது. கேமெட் ஃபியூஸ் ஆகி தானே ஹைபிரிட்ஸ் டெவலப் ஆகும், ஆஃப்ஸ்பிரிங்ஸ் டெவலப் ஆகும். ஓகே, நமக்கு F1 ஜெனரேஷன் அப்போ இந்த ஃபீமேல் அண்ட் மேல் கேமெட் ஃபியூஸ் ஆகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபியூஷன் ப்ராசஸ் அப்போ கேமெட்ஸை நம்ம கிராஸ் பண்ணுவோம். கிராஸ் பண்ணும்போது ஒரு கேமெட்டா ஒரு ஜீனா கிராஸ் பண்ணணும். ஒரு ஜீன்லயும் ரெண்டு அலீல்ஸ் இருக்கும் இல்லையா. ஓகே, நமக்கு கேபிட்டல் ஆர்ன்றது ஒரு ஜீன், ஆர்ன்றது ஒரு ஜீன், ஐன்றது ஒரு ஜீனா. ஓகே, ஆர்ல கேப்ஸ் ஆர் ஸ்மால் ஆர் சொல்லக்கூடிய அலீல்ஸ் இருக்கு, ஐல கேப்ஸ் y ஸ்மால் y சொல்லக்கூடிய அலீல்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம கிராஸ் பண்ணும்போது ஆர் ஜீனை ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஐ ஜீனை கிராஸ் பண்ணணும். ஓகே, ஆர் ஜீனை கிராஸ் பண்ணும்போதும் டாமினன்ட் ஃபார்ம் இருக்குன்னா டாமினன்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரெசசிவ் எழுதணும். செகண்ட் ஜீன் ஐ ஜீனை கிராஸ் பண்ணும்போது நம்ம கேபிட்டல் ஃபார்மா இருக்கிற கேப்ஸ் y ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரெசசிவ் ஃபார்மா இருக்கிற ஸ்மால் y எழுதணும். ஓகே, அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது கேப்ஸ் ஆர் ஸ்மால் ஆர் கேப்ஸ் y ஸ்மால் y கிடைக்கும். இதுதான் F1 ஜெனரேஷனா இருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியும் அந்த கேபிட்டல் R இருக்கு அப்படினாவே என்ன ஷேப் எக்ஸ்பிரஸ் ஆகும். எஸ், ஆஃப் கோர்ஸ் ரவுண்ட் இன் ஷேப்ல இருக்கும். இதுல ஃபார்ம் ஆகிற சீட்ஸ் கேபிட்டல் Y இருக்கிறதுனால காட்டினோட கலர் எல்லோ இன் கலர்ல இருக்கும். ஓகே, நமக்கு F1 ஜெனரேஷன் எல்லாமே ரவுண்ட் சீட்ஸையும் எல்லோ கலர் காட்டினையும் ஃபார்ம் பண்ணுது. இதை நம்ம செல்ஃபிங் பண்ணுவோம். செல்ஃபிங் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா F2 ஜெனரேஷன் கிடைக்கும். F2 ஜெனரேஷன் எழுது எப்படி கிடைக்கும் அப்படின்னா F1 into F1, அதான செல்ஃபிங், செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன். நமக்கு இதுல இருந்து கேமெட்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆர் கேப்ஸ் y ஓட கிராஸ் பண்றோம், அப்போ கேப்ஸ் y கிடைக்குது. அகைன் கேப்ஸ் ஆர் ஸ்மால் y ஓட கிராஸ் பண்றோம், அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மால் y கிடைக்குது. நமக்கு நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் ஆர் கேப்ஸ் y ஓட கிராஸ் பண்றோம், அப்போ நமக்கு ஸ்மால் ஆர் கேப்ஸ் y கிடைக்கும். அகைன் இந்த ஸ்மால் ஆர் ஸ்மால் y ஓட கிராஸ் பண்ணும்போது ஸ்மால் ஆர் ஸ்மால் y கிடைக்குது. செல்ஃபிங் வரும்போது F1 into F1, ஒரு F1 ல கேப்ஸ் ஆர் ஸ்மால் y, ஸ்மால் ஆர் கேப்ஸ் y, ஸ்மால் ஆர் ஸ்மால் y கிடைக்குது அப்படின்னா இன்னொரு F1 ல இருந்தும் டெஃபினட்டா என்னதான் கிடைக்கும், இதே போல காம்பினேஷன்ஸ் தான் கிடைக்கும் இல்லையா. ஓகே, இந்த 4 காம்பினேஷன்ஸை செல்ஃபிங் பண்ணும்போது 4 into 4 16 காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஹைபிரிட்ஸை நம்ம அப்டைன் பண்றோம். ஓகே, இதுல எதெல்லாம் ரெபிடேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, டைஹைபிரிட் கிராஸோட ரிசல்ட்ல நமக்கு 9:3:3:1 இந்த ரேஷியோ கிடைக்குது, இந்த phenotypical ரேஷியோ கிடைக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஓகே, இது எப்படி அப்ளை பண்றோம் அதை பத்தி பார்க்கலாம். எஸ், நமக்கு 16 பாக்ஸஸ் ரெக்வயர்டா இருக்கும்.
கேமெட்ஸ் கிடைச்சிருக்கு. கேப்சார் இது மேல், இது ஃபீமேலா கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒன்று தான், ஏன்னா செல்ஃபிங் தான் பண்ணுறோம். அப்போ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேப்சார் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேப்ஸ் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். சேம் இதுதான் நமக்கு ஃபீமேலும் இல்லையா. அப்போ கேப்சார் கேப்ஸ் ஒய், கேப்சார் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேப்ஸ் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். 4 into 4 16 காம்பினேஷன்ஸ் எப்படி வருது பார்க்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு இங்கே 2 ஜீன்ஸ் இருக்கு. 2 ஜீன்ஸ்குள்ளேயும் 2 ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்கு. கேபிட்டல் ஃபார்ம் அண்ட் ஸ்மால் ஃபார்ம், டாமினன்ட் ஃபார்ம், ரெசசிவ் ஃபார்ம். நம்ம ஒரு ஜீனா கிராஸ் பண்ணுறோம். ஒரு ஜீனை கிராஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற டாமினன்ட் ஃபார்மை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ரெசசிவ் ஃபார்மை எழுதுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஜீனை கிராஸ் பண்ணுறோம். செகண்ட் ஜீனை கிராஸ் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு டாமினன்ட் ஃபார்ம் எழுதுவோம், அப்புறம் ரெசசிவ் ஃபார்ம் எழுதுவோம். சப்போஸ் ரெண்டுமே ரெசசிவாக இருக்குன்னா அப்படியே எழுதலாம், ரெண்டுமே டாமினண்ட்டாக இருக்குனாலும் அப்படியே எழுதிடலாம். ஓகே, இப்போ நம்ம கிராஸ் பண்ணலாம். ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் கேப்சார் கேப்ஸ் ஒய் இருக்கு, இங்கேயும் சேம் கேப்சார் கேப்ஸ் ஒய் தான் இருக்கு. அப்போ கேபிட்டல் ஆர் கேப்ஸ் ஒய் கேப்ஸ் ஒய். இந்த ஒரு கேமிட்டை இது 4 தோடி கிராஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அகைன் கேப்சார் கேப்ஸ் ஒய் ஸ்மால் ஒய், இங்க கேப்சார் இங்க ஸ்மால் ஆர் இருக்கிறதுனால கேப்சார் ஸ்மால் ஆர் கேப்ஸ் ஒய். இங்க கேப்சார் இருக்கு, இங்க ஸ்மால் ஆர் கேப்ஸ் ஒய். நெக்ஸ்ட் இங்க பாரு, ரெண்டுமே கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால கேப்சார், இது கேப்ஸ் ஒய் மேல இருக்கிறதுனால கேப்ஸ் ஒய். நெக்ஸ்ட் ஸ்மால் ஒய், கேப்சார், ரெண்டுமே ஸ்மால் ஒய் தான், ஸ்மால் ஒய். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேப்ஸ் ஒய் and small y, capsar small r, small y. Next இது இந்த நாலத்தோட கிராஸ் பண்றோம். capsar small r, caps y, capital R small r, caps y இங்க small y, ரெண்டுமே small r தான். அப்போ small r ரெண்டுமே caps y. Next ரெண்டுமே ஸ்மால் ஆரா இருக்கு. அண்ட் இது கேப்ஸ் ஒய், இங்க ஒரு ஸ்மால் ஒய் இருக்கு. நெக்ஸ்ட் பாரு, இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர், இங்க கேப்ஸ் ஒய், இது ஸ்மால் ஒய். இங்க கேப்ஸ் ஆர் இருக்கிறதுனால கேப்ஸ் ஆர் ஸ்மால் ஆர், ரெண்டுமே ஸ்மால் ஒய் தான், ஸ்மால் ஒய். ரெண்டும் ஸ்மால் ஆர் இருந்தனால ஸ்மால் ஆர். இங்க கேப்ஸ் ஒய் இருக்கிறதுனால அது ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். கேப்ஸ் ஒய் அண்ட் ஸ்மால் ஒய், ரெண்டுமே ஸ்மால் ஆர், ரெண்டுமே ஸ்மால் ஒய். எஸ், உங்களுக்கு இதோட ஃபீனோடைப் தெரியணும் இல்லையா. இங்க நமக்கு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்குன்னா நமக்கு ரவுண்ட் எல்லோ ஃபீனோடைப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இங்க நமக்கு கேபிட்டல் ஆர் இருக்கு, அதனால ரவுண்ட். ஸ்மால் y இருக்கிறதுனால ஸ்மால் y எதுக்கு ரெஸ்பான்சிபிள் பார்த்தோம். கேபிட்டல் y இருந்துச்சுன்னா அது yellow கார்டினேட், ஸ்மால் y இருக்குன்னா green கார்டினேட் இல்லையா. ஸ்மால் r இருக்குன்னா wrinkled seed, கேபிட்டல் y இருக்கிறதுனால yellow கார்டினேட். லாஸ்டா நமக்கு என்ன இருக்கு, ஸ்மால் y இருக்கா, ஸ்மால் r இருக்கிறதுனால wrinkled seed, ஸ்மால் y இருக்கிறதுனால கிரீன் கார்டினேட். அதாவது ஒரே ஒரு கேபிட்டல் ஆர் இருந்தாலுமே அது டாமினன்ட் கேரக்டர்ஸ் ரவுண்ட் ஷேப் சீட் தான் அது ஃபார்ம் பண்ணும். ஒரே ஒரு கேபிட்டல் y இருந்தாலும் அது டாமினன்ட் கேரக்டர் எல்லோ கலர் கார்டினேட்னு எக்ஸ்பிரஸ் பண்ணும். ரெண்டுமே ரெசிசிவா இருக்கு அப்படின்னா நமக்கு ரிங்கிள்டு ஷேப் சீடையும் கிரீன் கலர் கார்டினேட்டையும் அது ஃபார்ம் பண்ணும். அதாவது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் y இருக்கிறதுனால ரவுண்ட் ஷேப் சீட் எல்லோ கலர் கார்டினேட் ஃபார்ம் ஆகுது. கேபிட்டல் ஆர் ஸ்மால் y வரும்போது கேப்ஸ் ஆர் இருக்கிறதுனால ரவுண்ட் ஷேப்லையும், ஸ்மால் y இருக்கிறதுனால கிரீன் கலர் கார்டினேட்னும் எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸ்மால் ஆர் இருக்கிறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் ரவுண்ட் ஷேப் ரிங்கிள்டா இருக்கு சீடோட ஷேப். கேபிட்டல் y இருக்கிறதுனால கார்டினேட்னுடைய கலர் எல்லோ இன் கலர் இருக்கு. இங்க ஸ்மால் y இருக்கும்போது ஸ்மால் ஆர் இருக்கிறதுனால ரிங்கிள்டு சீடாவும், ஸ்மால் y இருக்கிறதுனால கிரீன் கலர் சீடாவும் எக்ஸ்பிரஸ் ஆகுது. இதுதான் இதோட phenotypical ரேஷியோ.
ஓகே நம்ம இதை வச்சு தான் இந்த 16 காம்பினேஷன்ஸ்க்கும் நம்ம போட்டிருக்கிறது ஜீனோடைபிக்கல் ரேஷியோ. ஜீனோடைப், வாட் இஸ் ஜீனோடைப்? எஸ், ஜெனடிக் கான்ஸ்டியன்ஸ் தான் ஜீனோடைப் இல்லையா, அதோட அப்சர்வபிள் கேரக்டர் ஃபினோடைப். ஓகே நம்ம கிராசிங் பண்ணும்போது அதோட ஜீனோடைப் கிடைச்சிருக்கு. இதோட ஃபினோடைப் பற்றி இப்போ எழுதலாம். கேஸ் கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால ரவுண்ட் ஷேப் சி, கேபிட்டல் ஒய் இருக்கிறதுனால எல்லோ கலர் காட்டிலிடன், எஸ் கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால ரவுண்ட் சி, கேப்ஸ் ஒய் இருக்கிறதுனால எல்லோ காட்டிலிடன், ரவுண்ட் ஷேப் கேப்ஸ் ஒய் இருக்கிறதுனால எல்லோ, கேப்ஸ் ஆர் இருக்கிறதுனால ரவுண்ட், கேபிட்டல் ஒய் இருக்கிறதுனால எல்லோ காட்டிலிடன், கேப்ஸ் ஆர் இருக்கிறதுனால ரவுண்ட் சி, கேப்ஸ் ஒய் இருக்கிறதுனால எல்லோ ஷேப் எல்லோ கலர் சி, கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால ரவுண்ட் சி. ரெண்டுமே ஸ்மால் வாயா இருக்கு. அப்போ நமக்கு டாமினன்ட் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகாது. இன்ஸ்டெட் ஆஃப் டாமினன்ட் கேரக்டர் என்ன எக்ஸ்பிரஸ் ஆகும்? ரெசசிவ் தான் இருக்கும் இல்லையா. அப்போ ரெசசிவ் கேரக்டர் என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கும். இங்க கேபிட்டலா இருக்கிறதுனால ரவுண்ட் ஷேப் சி, கேபிட்டல் ஒய் இருக்கிறதுனால எல்லோ கலர் காட்டிலிடன். இங்க கேப்ஸா இருக்கிறதுனால ரவுண்ட் ஷேப் சி, ரெண்டுமே ஸ்மால் வாயா இருக்கிறதுனால கிரீன் காட்டிலிடன். கேபிட்டலா இருக்கிறதுனால ரவுண்ட் ஷேப் சி, கேப்ஸ் ஒய் இருக்கிறதுனால எல்லோ காட்டிலிடன், கேப்ஸா இருக்கிறதுனால ரவுண்ட், கேபிட்டல் ஒய் இருக்கிறதுனால எல்லோ காட்டிலிடன். இங்க பாரு ரெண்டுமே ஸ்மாலா தான் இருக்கு. அப்போ என்ன ஷேப் வர எக்ஸ்பிரஸ் ஆகாது? ரவுண்ட் ஷேப் எக்ஸ்பிரஸ் ஆகாது. இன்சைட் ஆஃப் ரவுண்ட் ஷேப் இங்க என்ன ஷேப் எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னா ரிங்கிள்டு ஷேப். ரிங்கிள்டு ஷேப்ல இருக்க சி டெவலப் ஆகுது. ஆனா கேபிட்டல் ஒய் இருக்கிறதுனால காட்டிலிடனோட கலர் எல்லோ இன் கலர்ல இருக்கும். ரெண்டுமே ஸ்மாலா இருக்கிறதுனால இதுவும் என்னவா இருக்கும்? ரிங்கிள்டா இருக்கு. ரிங்கிள்டா இருக்கு. கேபிட்டல் ஒய் இருக்கிறதுனால எல்லோ கலர் காட்டிலிடன் எக்ஸ்பிரஸ் ஆகும். இங்க கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால ரவுண்ட் ஷேப் சி, கேபிட்டல் ஒய் இருக்கிறதுனால எல்லோ கலர் காட்டிலிடன், கேப்ஸ் ஆர் இருக்கிறதுனால ரவுண்ட் ஷேப் சி, ரெண்டுமே ஸ்மால் ஒய்யா இருக்கிறதுனால நமக்கு எல்லோ கலர் பதில் என்ன கலர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கிற காட்டிலிடன்ஸ் டெவலப் ஆகும். இங்க ரெண்டுமே ஸ்மாலா தான் இருக்கு. அப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப் சீட் கிடைக்காது, ரிங்கிள்டு ஷேப் சீட் தான் கிடைக்கும். இங்க கேபிட்டல் ஒய் இருக்கிறதுனால எல்லோ கலர் காட்டிலிடன். இங்க ரெண்டுமே ஸ்மாலா தான் இருக்கு. அப்போ ரவுண்ட் ஷேப் பதில் ரிங்கிள்டு ஷேப் டெவலப் ஆகுது. ரிங்கிள்டு ஷேப் ஆஃப் சீட் டெவலப் ஆகுது. ரெண்டுமே ஸ்மால் ஒய்யா இருக்கிறதுனால நமக்கு என்ன கலர் காட்டிலிடன்ஸ் டெவலப் ஆகும்னா கிரீன் கலர் காட்டிலிடன்ஸ் டெவலப் ஆகும். இப்போ பாரு எங்கன்னா ரவுண்ட் எல்லோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ரவுண்ட் ஷேப் சீட் எல்லோ கலர் காட்டிலிடன் இல்லையா. நம்மளோட ரேஷியோ என்ன? பினோடைபிக்கல் ரேஷியோ 9:3:3:1 இல்லையா. இது என்னென்ன ரேஞ்ச்ல இருக்கு இப்படி பார்க்கலாம். எஸ் அப்படியே கவுண்ட் பண்ணு. அவுட் ஆஃப் 16 எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோஜனிஸ் ரவுண்ட் ஷேப் சீடையும் எல்லோ கலர் காட்டிலிடன்ஸையும் ஃபார்ம் பண்ணிருக்கு? எஸ் 9:3:3:1. இதுல நமக்கு 9 நம்பர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப் சீட் எல்லோ கலர் காட்டிலிடன். இங்க 1 2 3 4 5 6 7 8 9. more or less in the triangle. Okay, 1 2 3 4 5 6 7 8 9. Okay, இந்த 9லுமே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரவுண்ட் சீட் எல்லோ காட்டிலிடன்ஸ் டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு 3 இருக்கு இல்லையா. இந்த 3 என்ன பாத்தீங்கன்னா ரவுண்ட் சீட் எல்லோ காட்டிலிடன் இருக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் இல்லையா. ஓகே ரவுண்ட் கிரீன் காட்டிலிடன் செகண்ட் ஒன். ஓகே ரவுண்ட் கிரீன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓகே ரவுண்ட் கிரீன் இங்க ஒன்னு இருக்கு 1 2 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே 9 நம்பர்ஸ்ல நமக்கு இந்த ரவுண்ட் எல்லோ காட்டிலிடன் கிடைச்சிருக்கு. செகண்ட் ஒன் ரவுண்ட் சி கிரீன் காட்டிலிடன் இல்லையா. இது எத்தனை நம்பர்ஸ்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா ரவுண்ட் கிரீன் 19 நம்பர், ரவுண்ட் கிரீன் 2, ரவுண்ட் கிரீன் 3.
இங்க சென்டர்ல வச்சு இப்படி ஒரு லைன்ஸ் டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மூணும் என்னவா இருக்கு ரவுண்ட் கிரீனா இருக்கு அப்போ நமக்கு 3 நம்பர்ஸ்ல ரவுண்ட் ஷேப்டு சீட் green colored cotyledons develop ஆயிருக்கு third one wrinkled seed yellow cotyledon இல்லையா இந்த wrinkled seed yellow cotyledons எத்தனை நம்பர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நம்பர்ஸ்ல இருக்கு இந்த triangle ஞாபகம் வச்சுக்கோ wrinkled yellow cotyledon 1 number wrinkled yellow cotyledon 2 wrinkled yellow cotyledon 3 okay அப்ப 3 நம்பர்ஸ்ல wrinkled shape of seed yellow color of cotyledons 3 numbers la develop ஆயிருக்கு and last one small y அதாவது wrinkled seed green cotyledon இது எத்தனை நம்பர்ஸ்ல டெவலப் ஆயிருக்கும் அப்படினா ஒரே ஒரு நம்பர்ஸ்ல தான் டெவலப் ஆயிருக்கும் கதா லாஸ்ட்ல சொல்லிருப்பாங்க இந்த லாஸ்ட் ஒன் which represent wrinkled seed yellow cotyledon sorry wrinkled seed green cotyledon is lastல இருக்கிற smaller small y இருந்தனால நமக்கு ரெண்டுமே ஸ்மாலா இருக்கிறதுனால wrinkled இருக்கு ரெண்டுமே small y இருக்கிறதுனால green color cotyledon டெவலப் ஆகுது இந்த 9:3:3:1 இந்த டயஹைபிரிட் கிராஸ் உடைய ரிசல்ட் என்ன அப்படினா 9:3:3:1 இது வந்து phenotypical ratio நம்ம ஜீனோடைப்பை கன்சிடர் பண்ணல அதோட அப்சர்வபிள் கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் இந்த ரேஷியோ சொல்லிருக்கோம் இந்த டயஹைபிரிட் கிராஸ்ல கிடைச்ச இந்த 9:3:3:1 இந்த ரேஷியோ தான் செகண்ட் செட் ஆஃப் ஜெனரலைசேஷனை லீட் பண்ண வச்சிருக்கும் மெண்டலை மெண்டல் லீட் பண்ண செகண்ட் செட் ஆஃப் ஜெனரலைசேஷன் ப்ராசஸ் தான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் எஸ் அது உங்களுக்கு தெரியும் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஒன் பேர் ஆஃப் கேரக்டர் இஸ் segregation of one pair of character is independent to other pair of characters அதுதான் law of independent assortment அந்த லாவை ஜெனரலைஸ் பண்ண வச்சது இந்த ரேஷியோ தான் which is ideal ratio 9:3:3:1 ideal to dihybrid cross க்கு மட்டும் இருக்கிற ஒரு ரேஷியோ தான் இந்த 9:3:3:1 இந்த ரேஷியோன்றது என்ன ரேஷியோ பாத்தீங்கன்னா phenotypic ratio இந்த phenotypical ratio அப்படினாவே எனக்கு தெரியும் observable character அப்போ what about genotypical ratio genotypical ratio பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து சொல்ல முடியும் out of 9 ல நமக்கு one number of caps y இருக்கும் two numbers of caps y small y இருக்கும் again two number of caps y இருக்கும் திரும்ப two number of caps y small y இருக்கும் plus 1 இங்க caps are smaller caps are small y அதாவது 1:2:2:1 இத நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா இந்த 9 நம்ம 5 ஆ செக்ரிகேட் பண்ணிக்க முடியும் one நம்பர்ல capital R caps y இருக்கு two numbers of caps y small y இருக்கு again two number of capital R small r caps y இருக்கு திருப்பியும் two number of caps r small y இருக்கு இன்னும் ரெண்டு நம்பர்ல என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த caps r small y இருக்கும் இந்த 9 ஜீனோடைபிக்கலா டிவைட் பண்ணும்போது நமக்கு 1:2:2:2 2 plus 2 4 6 8 9 okay 9 round yellow seed oda genotype 1 plus 2 plus 2 plus 2 plus 2 இந்த ரேஷியோ இந்த genotypical ratio நம்ம அப்ளை பண்ண முடியும் இந்த round green color seed இருக்குல okay இதுல மூணுமே தனித்தனி காம்பினேஷனா இருக்கும் okay அதாவது caps y ஒரே ஒரு நம்பர்ல தான் இருக்கும் caps r small y இதுவும் one நம்பர்ல தான் இருக்கும் and caps r small r caps are smaller small y இதுவும் ஒரே ஒரு நம்பர்ல தான் இருக்கும் அதாவது இந்த 3 ரவுண்ட் greenமே 1:1:1 இதுதான் அதோட genotypical ratio caps are small y caps are small y caps are small y இதுக்கு wrinkled yellowக்கும் எல்லாமே தனித்தனியா இருக்கும் பாரு wrinkled yellow 1 2 3 மூணு இருக்கும் smaller caps y இது smaller
caps y small y இது small r caps y small y இதுல இது ரெண்டும் சிமிலரா இருக்கு இது மட்டும் தனியா இருக்கா அப்போ wrinkled yellow ன்னு வரும்போது 1:2 1 ratio of small r caps y 2 ratio of small r caps y small y இது wrinkled yellow உடைய genotype and last one உங்களுக்கு தெரியும் wrinkled green 19 நம்பர்ல இருக்கு இதோட genotypical ratio small r small y is clear இதுதான் Mendel's dihybrid cross அப்படினா என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு charactersல differ ஆகுற individuals cross பண்றதுதான் dihybrid cross இங்க ரெண்டு separate genes involved ஆகும் ஒரு ஜீன்லயும் ரெண்டு alleles கன்சிஸ்ட் பண்ணிருக்கும் எஸ் நமக்கு தெரியும் என்ன ரெண்டு characters பாத்தீங்கன்னா ஒன்னு சீடோட ஷேப் இன்னொன்னு சீடோட கலர் சீடோட ஷேப்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஜீன் ஆர் ஜீன்ஸா இருக்கும் கலருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஜீன் ஐ ஜீன்ஸா இருக்கும் சீட் கலர் ஃபர்ஸ்ட் குரோமோசோம்லயும் சீடோட ஷேப் 7th குரோமோசோம்லயும் இருக்கும் இதோட சீடோட ஷேப்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஜீன் ஆர் ஜீன் இல்லையா டாமினன்ட் ஃபார்ம்னா கேபிட்டல் ஆர்லயும் ரெசசிவ் ஃபார்ம்னா ஸ்மால் ஆர்லயும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க சீடோட கலருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஜீன் ஐ ஜீன் அது டாமினன்ட் ஃபார்மா இருக்கும்போது எல்லோ கார்டிலேடன் கேபிட்டல் வைலயும் ரெசசிவ் ஃபார்மா இருக்கும்போது green cotyledon small y-யும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இதோட genotypical ratio 9:3 phenotypical ratio 9:3:3:1 genotypical ratio 1:2:2:2:2 இங்க பாத்தீங்கன்னா 1:1:1 இங்க 1:2:1 இதுதான் அதோட genotypical ratio suppose உனக்கு இது புன்னட் ஸ்கொயர் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு phenotype ஓட genotype கேக்குறாங்க suppose round yellow ஓட genotype கேக்குறாங்கன்னா உங்களுக்கு அது எழுத தெரியணும் 1:2:2:2:2 அப்படினு இல்ல suppose round green கேக்குறாங்கன்னா 1:1:1 னு wrinkled yellow கேக்குறாங்கன்னா 1:2 னு wrinkled green ஒரே ஒரு நம்பர்ல தான் இருக்கும் அது கேட்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல ஓகே எஸ் கிளியரா